வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறக்கூடும் என்பதால் புதுச்சேரிக்கு நாளை முதல் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் சமீபத்திய அறிக்கையின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று அடுத்த 48 மணி நேரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை புயலாக மாறக்கூடும். இதன் காரணமாக புதுச்சேரிக்கு மிக கன மற்றும் அதிதீவிர மழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்ட செய்தியில் பொதுமக்கள் எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும், மின்கம்பங்கள் மரங்கள் பயன்பாட்டில் இல்லாத பழைய கட்டிடங்கள் கீழே நிற்க வேண்டாம், குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிக்க வேண்டாம், அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ளவும், அனைத்து முக்கிய ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும், மின்சாரம் தடைப்பட்டால் அனைத்து மின் சாதனங்களையும் அணைத்து வைக்கவும், வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்றவும், பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு 1077 1070 112 அல்லது 9488981070 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம். அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை தெரிந்து கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஷேர்ஷெட் ஆப்பினை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்தவும் என்றார். புதுச்சேரியில் 3 குடோன்களில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகள் சிக்கியுள்ளது. இந்தியாவில் மருந்து தயாரிப்புகளில் முன்னணி நிறுவனங்களின் ஒன்றான சன் பார்மசி நிர்வாகம் தாங்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு மருந்துகள் புதுச்சேரியில் தயாரிக்கப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறையில் புகார் அளித்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் போலி மருந்து தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி வழக்கு பதிந்து போலி லைசன்ஸ் தயாரித்தது தொடர்பாக காரைக்குடியைச் சேர்ந்த AK ராணா வயது 45, மெய்யப்பன் வயது 46 ஆகியோரை கடந்த 18 மற்றும் 21ஆம் தேதிகளில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி லைசன்ஸ்களை பயன்படுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும் மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பனைக்கு அனுப்புவது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து டிஐஜி சத்யசுந்தரம், SP ஸ்ருதி, சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி, புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி, ஜெனிஃபர், ஆண்டோ உள்ளிட்ட குழுவினர் நேற்று மாலை குருமாம்பேட்டையில் ஒரு குடோனிலும் மேட்டுப்பாளையம் பிப்டிக் தொழிற்பேட்டையில் உள்ள 2 குடோன்களிலும் அதிரடியாக சோதனை நடத்தினர். நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை நீடித்த அதிரடி சோதனையில் 3 குடோன்களிலும் போலி மருந்துகள் தயாரித்து அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைத்திருந்த மருந்துகள், அதற்கான மூலப்பொருட்களை மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகளும், போலி மருந்து தயாரிப்பிற்கு பயன்படுத்திய இயந்திரங்கள், அது தொடர்பான பல முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். நில மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் அரசு கொறடா முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் மனு அளித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் 65 வயதாகும் வேல்முருகன் என்பவர் தலைமையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் நேற்று அரசு கொறடா ஆறுமுகம் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து நில மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். அம்மனுவில் எங்களுக்கு சொந்தமான 2 ஹெக்டேர் 67 இயர்ஸ் நிலம் கருமாம்பாக்கம் அறுவடை மருத்துவமனை அருகில் உள்ளது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற நாங்கள் பிரான்சில் வசிக்கின்றோம். சொத்து மற்றும் இதர சொத்துக்களை பராமரிப்புக்காக என்னுடைய உறவினருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தோம். கடந்த ஆண்டு அவர் எங்களது சொத்தை சுத்தம் செய்த போது 4 பேர் கொண்ட கும்பல் இடையூறு ஏற்படுத்தினர். இது தொடர்பாக அவர்கள் மீது புதுச்சேரி நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்து அதில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இருந்தும் அக்கும்பல் நிலத்தை அபகரிக்க முயன்று வருகின்றனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எங்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற வேல்முருகன் கூறுகையில், எனது சொத்து அபகரிப்பு பின்னணியில் அரசு கொறடா ஆறுமுகம் இருப்பதாக கூறினார்கள். அதன் காரணமாக ஊடகத்தில் அவரை விமர்சித்திருந்தேன். இந்தியா வந்து விசாரித்த போது அவருக்கும் ஏதும் சம்பந்தம் இல்லை என தெரிய வந்தது. அவரிடம் மன்னிப்பு தெரிவிக்கின்றேன். அரசு கொறடா மீது கொடுத்த புகாரையும் வாபஸ் பெற்றுக் கொண்டேன் என்றார். ராஜ்பவன் தொகுதியில் ரூபாய் 15 கோடி புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ராஜ்பவன் தொகுதியில் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைக்கவும்,
புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளின் பூமி பூஜை வாழைக்குளம் அக்காசாமி மடம் அருகே நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 14 ஆண்டு காலம் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 14 ஆண்டு காலமாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்ட கூலிமை 7வது ஊதிய குழு பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். நீதிமன்ற உத்தரவிற்கு உட்பட்டு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்திற்கான ரசீதை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சட்டப்பிரிவு சார்பில் அரசியலமைப்பு தின விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சட்டப்பிரிவு சார்பில் அரசியலமைப்பு தின விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். சட்டப்பிரிவு தலைவர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் செயலரும் புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளருமான பிரதாபன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் அரசியலமைப்பு குறித்து பேசினர். விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு அனந்தராமன், வழக்கறிஞர் பிரிவு தேர்தல் பொறுப்பாளர் ராமலிங்கம், வழக்கறிஞர்கள் விநாயகமூர்த்தி, ரோசலி, ஜட்சன், கோவிந்தராசு ஆகியோர் கருத்துரை வழங்கினர். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு, வழக்கறிஞர்கள் இளையராஜா, சுந்தர விநாயகம், சுரேஷ், ஊதர் பாபு, தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் ஜோர்டன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா, மாநில பொதுச் செயலாளர்கள் விஜயகுமாரி, செயற்குழு உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் அரசியலமைப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஏற்பாடுகளை தலைமை வழக்கறிஞர் சுவாமிநாதன், பிரதீஷ், இருதயராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொக்குபாத் சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமை தாங்கினார். திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். விழாவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி அவைத் தலைவர் கணேசன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இளம்பொருதி மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நலத்திட்ட உதவியாக 6 பேருக்கு தள்ளுவண்டி, 15 பேருக்கு தையல் எந்திரம், 10 பேருக்கு காது கேட்கும் கருவி, 500 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. இறுதியாக செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் நன்றி கூறினார். அரியாங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இஸ்லாமியர்களுக்கான இடுகாட்டு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சொர்ணா நகர் பகுதியில் இஸ்லாமியர்களுக்கான இடுகாட்டில் சுற்றுச்சுவர் அமைத்திட ரூபாய் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன் உட்பட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், ஜமாத்தார்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக கட்டிடத்தின் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை பகுதிகள் அமைந்துள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக கட்டிடத்தின் சுற்றுச்சுவர் ஆங்காங்கே விழுந்தும் சேதமடைந்தும் சிதிலமடைந்தும் இருப்பதை அறிந்த
உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியின் முயற்சியின் காரணமாக கால்நடை பராமரிப்பு துறையின் நிதி ரூபாய் 57,38,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் கால்நடை பராமரிப்புத்துறை கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் விவசாய தொழிலாளர்கள் விரோத போக்கை கண்டித்து காய்கறிகளை மாலையாய் அணிந்து கொண்டு இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் விவசாயிகள் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நேற்று சுதேசி மில் அருகில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் அதன் தலைவர் அக்ரி முருகன் தலைமையில் காங்கிரஸ் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வாசு வெங்கடாச்சலம், சேவாதள இளைஞர் பாசறை தலைவர் செல்வமணி கண்டன், தேங்காய் திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவாஜி சங்கர் மற்றும் உசுடு தொகுதியை சேர்ந்த ஜெயமூர்த்தி, உசுடு தொகுதி விவசாயிகள் அணி தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் முருங்கப்பாக்கம் ராஜி நாராயணன் உள்ளிட்ட பல காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கரும்பு, கத்தரி, வெண்டை, முள்ளங்கி, கோவக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் கொண்ட மாலையை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அறிக்கை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் தேசிய மன்றத்தினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர். அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது. அதன் பெயரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதை கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த 4 குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகள் 40 பேருக்கு மாதாந்திர உணவு பெட்டகங்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். காசநோய் இல்லா பாரதம் என்ற இலக்கை நோக்கி செயல்படும் வகையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் அந்தந்த தொகுதி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காசநோயை விரைந்து குணமடைய செய்யும் வகையில் பயனாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கெம்பாப் அல்கலிஸ் நிறுவனம் மூலம் காசநோயாளிகளுக்கு மாதாந்திர உணவு பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுமார் 40 பயனாளிகளுக்கு மாதாந்திர உணவு பெட்டகத்தை வழங்கினார். இந்நிகழ்வில் சுகாதார செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், மாநில காசநோய் அதிகாரி வெங்கடேஷ், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி பத்மினி மற்றும் கெம்பாய் ஆர்கலிஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மணிமாறம் மற்றும் மீரா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் இந்த வருடம் 5 காச நோயாளிகளை தத்தெடுத்து மாதம் தோறும் உணவு பெட்டகம் வழங்குவதற்கான நிதியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஏற்றுக்கொண்டு மாதந்தோறும் வழங்கி வருகிறார். இதற்காக அவரை பாராட்டும் வகையில் அவருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது.
முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் ரூபாய் 30 கோடி மதிப்பில் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைத்து புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளின் பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை திறக்கப்பட்டது. விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் தொடக்க விழா தேங்காய்த்திட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபருமான சமூக சேவகையுமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் பிரின்சிபல் சாலமன் ராஜராஜன், வழக்கறிஞர்கள் பிரேம், கவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். பின்பு சிறப்பு விருந்தினர்களுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் அனைவரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் 20 பேருக்கு தையல் இயந்திரம், 50 பேருக்கு கேஸ் அடுப்பு, சலவை தொழிலாளர்கள் 4 பேருக்கு இஸ்திரி பெட்டிகளும், பெண் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. மேலும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அடங்கிய மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டன. மேலும் இட்லி கடை வைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கரும்புலிகள் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் பேசுகையில், கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை எங்களுக்காக மாற்றுப்பாதை மட்டுமல்ல, புதிய பாதையும் கூட. ஆயுதத்திற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் பணி செய்ய வந்துள்ளோம். மக்களின் ஆதரவு இருந்தால் சிகரத்தையும் கூட சுலபமாக தொட்டுவிடுவோம். எங்களின் மாற்றுப்பாதைக்கு நிச்சயம் விஷ கிருமிகளிடமிருந்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இன்று வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தில் இருக்கும் அனைவரும் முதல் படியில் விமர்சனங்களை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளார்கள். அதுபோல் எங்களின் நற்செயல்கள் மூலம் சமுதாய மக்களின் நல் உள்ளங்களை நிச்சயம் வெல்வோம். ஆதித்ய அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் 2 ஆண்டிற்குள் ஒரு முதியோர் இல்லமும் ஒரு ஆதரவற்றோர் இல்லமும் கட்டி முடித்து 100 ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமாக நிலைநிறுத்திட வேண்டும். ஏழை மாணவர்களுக்கான கல்வி, மருத்துவம், போதையிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது, ஏழை பெண்கள் திருமணம், பசித்தோருக்கு உணவு போன்ற அனைத்து சேவைகளையும் நல்ல மனிதர்களோடு இணைந்து பணி செய்வதே கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாகும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவையுடன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன், நிர்வாகிகள் சுப்பிரமணி, ஜெகதீசன், பாலு, பாஸ்கர், தேவநாதன், ஜெகன், ஆர் பாலு, கங்காதரன், முத்து, செல்வதுரை, பூபாலன், பிரபு உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், கௌரவ தலைவர் பிரேமதாசன், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பொருளாளர் வானவரம்பன், அமைப்பு செயலாளர் சிவஞானம், கலிய பெருமாள், பொதுச் செயலாளர் முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த கொடிய அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும், பறிக்கப்பட்ட தொழிற்சங்க உரிமைகளை மீட்டெடுக்க, உழைக்கும் வர்த்தகத்தின் உரிமைகளை பாதுகாக்க அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த ஈகியர்களுக்கு மாவீரர் நாள் வீரவணக்க நிகழ்ச்சி புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் தமிழர் களம் சார்பில் நடைபெற்றது. தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த ஈகியர்களுக்கு மாவீரர் நாள் வீர வணக்க நிகழ்வு புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் தமிழர் களம் சார்பாக நடைபெற்றது. நிகழ்வை தமிழர் களம் செயலாளர் அழகர் தலைமை தாங்கினார்.
வெங்கடாச்சலம் சதீஷ், கணேஷ், முத்து, அசோக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், ஆம் ஆத்மி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம், நாம் தமிழர், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை, புதுச்சேரி எழுத்தாளர் கழகம், விடுதலை வாசகர் வட்டம், மனித உரிமை அமைப்பு, அண்ணல் காந்தி மக்கள் இயக்கம் போன்ற அமைப்பினர் கலந்து கொண்டு மலர் தூவி முழக்கமிட்டு வீரவணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் நால்வர் சன்னதி கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் அடங்கிய நால்வர் சன்னதி கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.